ஆமையும் முயலும். ஒரு பசுமையான அழகிய காட்டின் ஆழத்தில், சூரிய ஒளி இலைகளுக்கு இடையே விழுந்து மின்னும் இடத்தில் ஒரு சிறிய குட்டி ஆமை வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் கும்புரண்ணா. கும்புரண்ணாவின் கால்கள் சிறியவை, நடக்கும் போது மிகவும் மெதுவாக இருக்கும். ஆனால் அதன் மனம் பெரியது, உறுதியானது. அது எப்போதும் தனது நண்பர்களுக்கு உதவி செய்யும். காட்டில் பறவைகள் இனிய குரலில் பாடும், சிறிய ஆறு ஓடும், உயரமான மலைகள் நின்றிருக்கும். அங்கேயே கும்புரண்ணாவின் சிறந்த நண்பன் ஒரு வேகமான முயல். அதன் பெயர் வெகு. வெகு எப்போதும் தனது வேகத்தை பற்றி பெருமையாக பேசும். என்னைப் போல் வேகமானவன் இந்த காட்டில் இல்லை. நான் காற்றை விட வேகமாக ஓடுவேன். நான் மின்னல் போல் என்று அதை சிரித்து கொண்டே சொல்லும். கும்புரண்ணா அதை கேட்டு மென்மையாக சிரிப்பது வழக்கம். வெகு நண்பா, வேகம் நல்லது, ஆனால் மெதுவாக இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியுடன் வாழலாம். முக்கியம் நம் உறுதி என்று அது சொல்லும். வெகு சிரித்து கொண்டு, உன் உறுதி என்னால் என்ன செய்யும்? நான் உன்னை விட்டு 10 அடி முன்னே இருப்பேன் என்று கிண்டல் செய்யும். ஒரு அழகிய விடியல் காலையில் காட்டின் பெரிய அருவிக்கு அருகில் அனைத்து விலங்குகளும் கூடினர். அங்கு ஒரு பெரிய விழா நடந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சி ஒரு போட்டி, ஓட்டம். காட்டின் ராஜா சிங்கம் அதன் பெரிய வலிமையான குரலில் அறிவித்தது, இந்த ஓட்டத்தில் மிக வேகமான வெற்றி பெறுபவன் விருதாக ஒரு பெரிய பழக்கூடும், சுவையான பழங்கள் நிறைந்த பையும் மற்றும் காட்டின் அனைவரின் பாராட்டும் பெறுவான். அனைத்து விலங்குகளும் உற்சாகமாக கத்தின. காக்கைகளும் கிளிகளும் மான்களும் யானைகள் புலிகள் ஆனைகள் அனைவரும் சிரித்தனர், கைத்தட்டினர். வெகு முயல் உடனடியாக முன்வந்து, நான் இதில் ஓடுவேன், நான் வெற்றி பெறுவேன், யாரும் என்னை வீழ்த்த முடியாது, நான் காட்டின் ராஜா என்று அது பெருமிதமாக சொன்னது. சிங்கம் தலையை அசைத்து சம்மதம். அனைவரும் வெகு வெகு என்று கூச்சலிட்டனர். கும்புரண்ணா ஆமை அமைதியாக ஒரு சிறிய கல்மேல் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. அதன் கண்கள் அமைதியாக திகழ்ந்தன. வெகு அதை பார்த்து கிண்டல் செய்தது. ஏய் கும்புரண்ணா, நீயும் போட்டியில் ஓடுவாயா? உன் மெதுவான கால்கள் என்னை வீழ்த்த முடியுமா? நீ இன்னும் தொடங்குவதற்கு முன்பே நான் இறுதியாக அடைந்து விடுவேன். ஹாஹா என்று அது சிரித்தது. அனைத்து விலங்குகளும் சிரித்தன. கிளிகள் பறந்து சிரித்தன, மான்கள் தலையை ஆட்டின, யானை தண்டை அசைத்து சிரித்தது. ஆனால் கும்புரண்ணா சிரிக்கவில்லை. அதன் முகத்தில் உறுதியான புன்னகை. ஆம், நான் ஓடுவேன் வெகு நண்பா. வேகமாக மட்டும் போதாது, முயற்சி, உறுதி மற்றும் தொடர்ச்சி தேவை. நான் உன்னை வெல்லலாம் என்று அது அமைதியாக சொன்னது. அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். சிங்கம் சிரித்தது. சரி கும்புரண்ணா, நீயும் போட்டியில் இணைந்து கொள். இது காட்டின் சர்வதேசம் போல் சுவாரஸ்யமாக இருக்கும். யார் வெல்வாரோ பார்க்கலாம். அடுத்த நாள் அதிகாலை சூரியன் உதயமாகும் போது போட்டி தொடங்கியது. காட்டின் ஒரு நீண்ட வளைந்த பாதையில் உயரமான மலைகள், ஆழமான ஆறுகள், கூனிய புதிர்கள், உயரமான கற்கள் கடக்கும் சவால்களான பாதையில் முதல் புள்ளி ஒரு பெரிய மரத்தின் அடியில், இறுதி புள்ளி அழகிய குளத்தின் ஓரம். அங்கு வெள்ளை லோட்டஸ் மலர்கள் மலர்ந்திருக்கும். அனைத்து விலங்குகளும் சுற்றி நின்றன, உற்சாகமாக காத்திருந்தன. சிங்கம் அதன் வலிமையான குரலில் கத்தியது, தயாரா? 1 2 3 போ. வெகு முயல் உடனடியாக ஓடத் தொடங்கியது. அதன் நீண்ட கால்கள் மின்னல் போல் வேகமாக இயங்கின. புதர்கள் கடக்க, கற்கள் தாண்ட, மலையின் ஓரத்தை ஓட அது வேகமாக முன்னே சென்றது. ஹாஹா, நான் ஏற்கனவே வென்றுவிட்டேன். கும்புரண்ணா இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கலாம் என்று அது சொல்லிக்கொண்டே ஓடியது. அனைவரும் அதன் வேகத்தை பார்த்து வா வா வெகு ராஜா என்று கத்தினர். கும்புரண்ணா ஆமை மெதுவாக உறுதியாக நடக்கத் தொடங்கியது. அதன் சிறிய கால்கள் ஒவ்வொரு அடியும் சரியான நிலையாக வைத்தன. அதன் மேற்புற ஓடு அதை பாதுகாத்தது. 1 அடி 2 அடி 3 அடி. நான் விரைவில் வெற்றி பெறுவேன். தோல்வி இல்லை, வெற்றி மட்டும். முயற்சி செய், தொடர்ந்து செய் என்று அதன் மனதில் சொல்லிக்கொண்டே சென்றது. பாதையின் சிறிய கற்கள், உயரமான புதர்கள், சிறிய ஆறுகள் இருந்தன. ஒரு இடத்தில் சிறிய ஆற்றை கடக்க வேண்டும். அது மெதுவாக இறங்கி நீரை கவனமாக கடந்தது. மறுபக்கம் ஏறியது. சோர்வு வரவில்லை, ஏனென்றால் அதன் மனம் உறுதியானது. ஒரு கிளி அதை பார்த்து, கும்புரண்ணா, நீ வெல்வாய் என்று ஊக்குவித்தது. கும்புரண்ணா சிரித்தது. நன்றி நண்பா, தொடர்ச்சி என்பது என் சக்தி. வெகு முயல் வேகமாக ஓடி பாதையின் நடுவில் ஒரு அழகிய மரத்தின் கீழ் வந்தது. அங்கு புதிய பச்சை இலைகள், சிவப்பு நிற சுவையான பழங்கள் என்று ஒரு சிறிய குளிர்காற்று வீசியது. மரத்தின் அடியில் மென்மையான இலைகள் படர்ந்திருந்தன. அது தூங்க சிறந்த இடம். ஒரு சிறிய ஓய்வு எடுத்தால் என்ன? நான் ஏற்கனவே வென்றுவிட்டேன். கும்புரண்ணா இன்னும் தொடங்கவே இல்லை. சிறிது பழம் சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டால் போதும். பின்னர் விரைவாக இறுதியை அடைந்து விடலாம். அது என்னை வெல்ல முடியாது என்று அது சிந்தித்தது. ஆனால் அது அங்கு உட்கார்ந்து பழங்களை சாப்பிட தொடங்கியது. சிரித்து கொண்டே
கும்புரண்ணா மெதுவானது. இது என் வெட்டி என்று சொல்லி சிறிது நேரம் தூங்கிவிட்டது. காட்டு அதன் உடலை தொட்டு அதை ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்த்தியது. சூரியன் உயர்ந்தது. ஆனால் வெகு தூங்கிக் கொண்டிருந்தது. அநேகமாக 1 மணி நேரம் கழித்து சூரியன் உச்சியில் இருந்தது. வெகு முயல் தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தது. ஐயையோ, நான் தாமதமாகிவிட்டேன். இப்போது ஓட வேண்டும். என்னை வெல்ல முடியாது என்று அது அதிர்ந்து எழுந்தது. உடனடியாக அது ஓடத் தொடங்கியது. அதன் கால்கள் மீண்டும் வேகமாக புதர்களை கடக்க, கற்களை தாண்ட, மலையின் ஓரத்தை ஓட அது முழு சக்தியுடன் ஓடியது. அழகு, நான் இன்னும் வெற்றி பெறலாம். கும்புரண்ணா இன்னும் பாதியை கடக்கவில்லை என்று அது சொல்லிக்கொண்டே பாதையை கடந்தது. ஆனால் அப்போது கும்புரண்ணா ஆமை ஏற்கனவே பாதையின் பெரும் பகுதியை கடந்து விட்டது. அதன் மெதுவான உறுதியான அடிகள் அதை மெதுவாகவும் ஆனால் நிச்சயமாகவும் இறுதியை நோக்கி கொண்டு சென்றது. கும்புரண்ணா சோர்வின்றி ஒவ்வொரு சவாலையும் கடந்து ஒரு சிறிய மலையில் ஏறும்போது அது உறுதியாக ஏறியது. வெகு முயல் வேகமாக ஓடியது. ஆனால் தூக்கத்தின் சோர்வு அதை பாதித்தது. புதர்களை கடக்கும்போது ஒரு கிளி அதை கிண்டல் செய்தது. வெகு, இப்போது எங்கே உன் வேகம்? தூங்கினாயா என்றது. வெகு சோர்ந்து, இது ஏன் இவ்வளவு சிரமம்? என் கால்கள் சோர்ந்து விட்டன என்று அது சொன்னது. ஆனால் அது தொடர்ந்தது. இறுதியில் அது குளத்தின் ஓரத்தை அணுகியது. லோட்டஸ் மலர்கள் மலர்ந்திருந்தன. நீர் அமைதியாக ஓடியது. ஆனால் அப்போது கும்புரண்ணா ஏற்கனவே அங்கு வந்துவிட்டார். கும்புரண்ணா குளத்தின் ஓரத்தில் நின்று அமைதியாக சுவாசித்து கொண்டு அதன் முகத்தில் மகிழ்ச்சி பூத்திருந்தது. அனைத்து விலங்குகளும் கூடி, வாழ்த்துக்கள் கும்புரண்ணா, நீ வென்றாய். உண்மையான வெற்றி உறுதியில் வென்றது என்று கத்தினர். சிங்கம் விருதான பல கூடை பல பையை அளித்தது. கிளிகள் இனிய பாடல்கள் பாடின. மான்கள் நடனமாடின. யானைகள் தண்டை அசைத்து மகிழ்ந்தன. வெகு முயல் வந்து நின்றது. அதன் முகம் சிவந்தது. சோர்வாக, வியப்பாக இருந்தது. அதன் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. எப்படி நான் வேகமானவன்? நீ எப்படி என்னை வென்றாய்? இது சாத்தியமில்லை. என் வேகம் என்ன ஆனது என்று அது ஆச்சரியமாக கேட்டது. கும்புரண்ணா சிரித்தது. அதன் சிரிப்பு மென்மையானது. அன்பான வெகு நண்பா, வேகம் சிறந்தது. அது உன்னை முன்னே கொண்டு செல்கிறது. ஆனால் மெதுவாக, உறுதியாக முயற்சி செய்வது இன்னும் சிறந்தது. நீ ஓய்வெடுக்கும் போது நான் ஒவ்வொரு அடியும் விட்டு விடாமல் சென்றேன். வாழ்க்கையை தொடர்ச்சியாக முயற்சி செய்தால் வெற்றிக்கு வழி. நான் உன்னை வெல்லவில்லை. நான் தோல்வியை வென்றேன். நாம் இருவரும் நண்பர்கள். இது ஒரு பெரிய பாடம் மட்டுமே என்று அமைதியாக சொன்னது. வெகு முயல் தலை குனிந்து அதன் கண்களில் இருந்து ஒரு சிறிய கண்ணீர் துளி வழிந்தது. நீ சரியாக சொன்னாய் கும்புரண்ணா. நான் உன்னை கிண்டல் செய்வதற்கு மன்னிப்பு கேட்கிறேன். இனிமே நான் உன் முயற்சியை மதிக்கிறேன். உன் உறுதியை கற்றுக்கொள்கிறேன். வேகம் மட்டும் போதாது, உறுதி தேவை. நாம் சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செய்வோம் என்று அது சொன்னது. அப்போது அனைத்து விலங்குகளும் ஒன்றுபட்டு, முயற்சி வெற்றிக்கு வழி, உறுதியான சக்தி, நட்பு தான் வலிமை என்று பாடத் தொடங்கினர். அதன் விழாவில் முழுவதும் மகிழ்ச்சியாக நடந்தது. அன்று இரவு காடு முழுவதும் நட்சத்திரங்கள் பிரகாசித்தன. பண்டிகைகள் ஒளிர்ந்தன. அன்று முதல் காட்டின் ஒரு புதிய பாடம் பரவியது. வெகு முயல் தனது வேகத்தையும் பெருமையாக பேசாமல் கும்புரண்ணாவுடன் சேர்ந்து உழைக்கத் தொடங்கியது. அவை இருவரும் சிறந்த நண்பர்களானார்கள்.